வச்சிருந்த கம்ம கொட்டி விட்டுட்டா. நெடுவாளிக்கு என்னாச்சுன்னு பாரு. அவ என்ன ஆணு வகை பொளந்துட்டு படுத்து கிடக்கா. ஐயோ ஆமா நெடுவாளி. அமுகு டுமுகு அமால் டுமால். ஓ ஓ ஓ அம்பிடுத்தா முடிஞ்சிருச்சுமா. சரிம்மா முடிஞ்சிருச்சு. தடி உட்காந்து எந்திரிக்க முன்ன நரங்க தெரிச்சு போகுதுடி ஆத்தா. அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் மாமா நேரம் ஆயிடுச்சுல, பால் கறக்கணும்ல. ஏட்டி இன்னைக்கு கடை திறப்பு விழா இருக்கு, நீ பாட்டுக்கு உட்காந்து வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? அப்புறம் வீட்டு வேலையும் பார்த்துட்டு நீங்களும் கடை திறக்கிறதுக்கு வரத்தானே செய்யணும். அப்படி எப்படி போட்டு இருப்போம்னா கதைக்கு ஆகுமா? அடி யாரடி இவ தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா? உள்ள வேலையை உனக்கு பார்க்க முடியல, இந்த வேலை வேறையா? பேசாம வச்சுட்டு போ அன்னைக்கு. நான் பாத்துக்கிற மாட்டேனா அதெல்லாம்? உடனே வாப்ப வந்து பால் கறக்க சொன்னேன். இன்னும் விடிய கூட இல்லைல்ல மாமா, காலகாலத்துல அதுக்கு தான் எந்திரிச்சேன். சரி வேலையை முடிச்சுட்டு போனோம்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காலகாலத்துல இங்க கடைக்கு வருவிய வத்தியில, அதுக்காகத்தான். வேற என்ன? அதுக்கு தானே போல நானே எந்திரிச்சு இந்த வக்கலிட்டு ஓடிடுறேன். உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? நீ முதல்ல குளிச்சுப்புட்டு போய் கடைக்கு கிளம்புற வேலையை பாரு. அட நேரம் இருக்கு, இப்ப என்ன அவசரம்? ஒரு வாரமா கடைக்கு சாமா வாங்க அதுக்கு இதுக்குன்னு அலைஞ்சு தெரிஞ்சுப்புட்டு நேற்று பொழுதோடவும் ஊர்காட்டுக்குள்ளே கடந்து போஸ்டர் ஒட்டுறோம்னு ஒலாத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டு இப்பவும் வந்து விடிய முன்ன நீ பால் கறக்கணும்னு நின்றா என்னத்துக்கு தான் ஆகுறது? அது உடம்பா இல்லை இரும்பா? இன்னைக்கு பொழுதோடையும் வேலை இருக்குல்ல? வேலை இருக்கத்தான் மாமா செய்து, வேலை என்னைக்கு தான் இல்லாமல் இருக்கு. அப்புறம் இந்த வயசுல பார்க்காம எத்தனை வயசுல பார்க்கறது? ஆமா, என்ன சொன்னாலும் ஈட்டிக்கு போட்டியா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு. முதல்ல உள்ள பாலை கொண்டு மூடி வச்சுட்டு சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன், குளி போ. சுடுதண்ணி போட்டாச்சாக்க அப்புறம் இன்னி நேரத்தில் என்ன பச்சை தண்ணி இல்லையா குளிப்ப? சுட சுட தண்ணி இருக்கு, போய் வெந்நியை கலந்துக்கிட்டு போய் குளி போ. சரி மாமா, சரி வாங்க. பிங்கு பிங்கு எந்திரி மக்கா, நேரம் ஆயிடுச்சு, கடைக்கு போகணும்ல. குளிமா. போங்கம்மா, எனக்கு தூக்கம் வருது. எந்திரிச்சு புது துணியெல்லாம் வாங்கியிருக்கு, போட முட்டி. அக்காவும் இல்லை நீனு வரலன்னா நல்லா இருக்காதுல்ல. எந்திரி, கடைக்கு போய் பாலை வச்சேன்னா சாமி விடணும்ல. அப்புறமா வரேம்மா, தூக்கம் வருது. சரி அம்மா குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நீ எந்திரிச்சு பல்லு விளக்கிடு. காலகாலத்துல கிளம்பணும் என்ன மக்கா? இதில நீ பாடி படுத்தே கிடந்துடாத, காலகாலத்துல எந்திரி. சரிம்மா போக. விடிய விடிய இப்படி போனத்துக்கு வச்சுக்கிட்டு 11 மணிக்கு உட்காந்துக்கிறாளுங்க. அப்புறம் காலையில எந்திரிக்கிறதுக்கு இவளுக்கு நோகத்தான் செய்யுது. ஐயோ இன்னைக்கு சேலை வேற எந்த சேலை கட்டுறதுன்னு தெரியல. இவளுக்கு நல்ல சேலையா உடுத்திட்டு வைக்கான்னு வேற சொன்னாளுங்க. சேலை இருக்கு ஊறுபட்டது, சட்டையில பெரும்பாடா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒருக்கா உடம்பு ஊதிக்கிட்டே போகுது, சட்டை கழுதையும் பத்தி தொலைய மாட்டேங்குது. இந்த சேலையை கட்டுவோமா? இதுக்கும் சட்டை இல்லையே, என்ன செய்வேன்? நல்ல நல்ல சேலைக்கு பூரா சட்டை இல்லாம வச்சிருக்கேன். எங்கேயும் போறது வர்றதுன்னா பெரும் தொல்லையா இருக்கு. இந்த சேலையை கட்டுவோமா? ஷோ கடவுளே, போட்டுட்டு போவோம். குளிச்சுட்டு வந்து எந்த சட்டை பத்துதோ சட்டைக்கு ஏத்தாப்புல சேலை எடுத்து கட்டிக்கிட்டு விறுவிறுன்னு போயிட வேண்டியது. இதுக்கு உட்காந்துக்கிட்டு நம்ம சேலை செலெக்ஷன்ல இறங்கினோம்னா அப்புறம் பொழுது போயிரும், விடிஞ்சு தொலைஞ்சிரும். ஏட்டி அம்மா சேலை உனக்குள்ள போட்டு வைக்கிறேன், கசக்கி இசைக்கி தொலைஞ்சிடாத, சரிதானே? இல்ல ஆளு இப்படி கிடக்காதம்ட்டு எந்திரிச்சு படக்குன்னு கிளம்பு. நான் போயிட்டு வர்றதுக்குள்ள பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கழுவாம இரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. போ நான் பாது. அம்மா ட்ரெஸ் போட்டு விடுமா. பனி ஊத்துது போ மாதிரி, நீ உள்ளேக்கு போன அம்மா வந்து போட்டு வரேன். துணியை காய போட்டுட்டு வந்துடுறேன், நீ உள்ள போ. புது ட்ரெஸ் போடணுமா? இடி துணி போட்டு தானே கூட்டிட்டு போவேன், போடாமலாம் கூட்டிட்டு போவேன். உள்ள போன்னு சொல்றேன்ல. எங்கேயாவது கிளம்புறதுன்னா விடிய விடிய இந்த பக்கம் தூங்காது. புது ட்ரெஸ் போடணும். அதான் நான் போடுறேன்டி, நீ உள்ளேக்கு போய் இருவண்டி. பனி ஊத்துதுன்னு தானடி சொல்றேன். சும்மாவே சளி ஒழிச்சுக்கிட்டு கிரட்டு கிரட்டு நீ இழுக்குது பார்த்தா பனியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காக மாட்டேன். உள்ள போ வரேன். ட்ரெஸ் கூட போட மாட்டேங்கிறீங்க. துணியை காய போட்டுட்டு வரேன், இன்னும் ஒரு வழி துணி இருக்கானே. போ வரேன் போ. இன்னைக்கு கடைக்கே வர மாட்டேன். ஆமா இங்க வரலைன்னா பட்டுக்கிட்டு கிடக்கு, வரலைன்னா போ. எனக்கு என்ன வந்துச்சு? கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். ஆத்தாடி ஊத்துற பனிக்கு அதுக்கு இன்னும் சத்த கூட படுத்தாலும் தேவலைன்னு தோணுது. இது என்னடானா இந்நேரத்துல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு விடிய விடிய என்னை போட்டு பாடா படுத்துதுடி ஆத்தா. இங்கிட்ட அங்கிட்டும் தெரிஞ்சதுல 2 நாள் துவைக்காம போட்டது எம்பூடு துணி சேர்ந்து போயிருச்சு. இதையும் போட்டுப்பட்டு இப்படியே கடைக்கு கிளம்பி போயிட்டோம்னா இன்னைக்கு துணியும் சேர்ந்து போயிடும். அப்புறம் கடை வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் வந்து பார்க்க மழைப்பாவில் இருந்து தொலையும். என்ன பண்றது? இந்த சட்டை என்ன துவைச்சது மாதிரியே தெரியல. காலர் பூரா இன்னும் இம்புட்டு அழுக்கா இருக்கு. அட கடவுளே, இருட்டுக்குள்ள பிரஸ் போட்டு தேய்க்காம துவைச்சது இன்னும் கேவலமால இருக்கு. இந்த மனுஷன் இதுக்கு வேற கத்த உள்ள செய்ய நான் என்ன செய்வேன்? அப்புட்ட போயிட்டால வத்தி வைக்கிறதுக்கு. அந்த வாரையாச்சுங்க துணி காய போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த வாரேன். சரி வா வா, அந்த புள்ளைய கூப்பிடுது வா. புள்ளதான் கூப்பிடுவாங்களே, புள்ள
உங்களுக்கு துணியை போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு மினுக்கணும். இப்போ நேரம் அதுக்கெல்லாம் சும்மா போட்டு பாடா படுத்திக்கிட்டு புள்ளையா சுருவமா சேர்த்தோட படுத்து எந்திரிச்சா என்ன? இதுகளுக்கெல்லாம் தூக்கமே வராது உலத்தா கண்ணில். கடவுளே, இந்த சட்டையை அடுத்து மறுபடியும் போய் விளக்கணுமா? நான் என்ன செய்வனோ? போய் எத்தனை மணிக்கு கடைக்கு கிளம்புறது? நேரம் வேற ஆகி தொலைஞ்சிருச்சு. அப்பா அம்மா வேணா நீங்களே போட்டு விடுங்கப்பா. எனக்கு சரியா போட தெரியாதுமா, அதைத்தான் சொல்றேன். பரவாயில்லப்பா, சும்மா போட்டு விடுங்க. நான் போய் லிப்ஸ்டிக்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் போடணும்ப்பா. ஏடில, என்ன உனக்கு காலையில ஏன் இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? சரி துணியத்தான் போட்டு விடுவேன சார், சின்ன பிள்ளை ஆசைப்படுது இல்ல. தீபாவளிக்கு நின்றுகிட்டு ஆடுறது மாதிரி ஆடுறாயாச்சிங்கு. என்னத்த சொல்ல, புது துணி போட்டுக்கிட்டு இப்ப இன்னி இடத்துல எங்க போய் கிளம்ப போற? எல்லாரும் போற நேரத்துக்கு போட்டா தானே அழுக்காகாம துணி அப்படியே இருக்கு. இப்பவே போட்டு லாத்திக்கிட்டு எல்லாம் அழுக்க போயிடாதா? அழுக்க போகாது, நான் பத்திரமா இருப்பேன். ஆமா இருப்ப தெரியாது. ஏதாவது அழுக்காக்கிட்டு வா, அப்புறம் இருக்கு. உட்கார், வா போட்டு விடுறேன். நல்லா இருக்கடி. சூப்பரா இருக்குமா. பட்டு போடச்சிட்டு பாப்பாக்கு நல்லா எடுப்பா இருக்கு இல்லையா சிங்கு? இது போடவும் ஏதோ பெரிய உள்ள கணக்கா இருக்கா பாரு. பூமாரி இங்கிட்டு திரும்ப அப்பாட்ட காட்டு சாமி. அப்பா நல்லா இருக்கா? என் மகளுக்கு இந்த பட்டுப்பாடு சட்டை போடவும் 2 வயசு கூடுனது மாதிரில இருக்கு. சரி நான் போய் மேக்கப் போடுறேன். சரி சரி போடு போடு. அம்மா, சித்தியோட மேக்கப் செட் இருந்துச்சுல, அது எங்க இருக்கு? அவ விட்டு அலமாரியில தாண்டி எடுத்து வச்சிருக்கா. ஒரு ரோஸ் கலர் டப்பால இருக்கும். கீழே மேல கொட்டி போடாம ஒழுங்கா எடுத்து போடணும். போட தெரியலனா வை, நான் போட்டு விடுறேன். வேணாம்மா, எனக்கு போட தெரியும். சரி போய் போடு போ. வாரது பாரு கொண்டாட்டிக்கிட்டு. இப்பவே இது இந்த கொண்டாட்டது, இன்னும் காலம் இருக்கு கொண்டாட்டுறதுக்கு. அப்பெல்லாம் வந்துச்சுன்னா இது என்ன ஒண்ணும்னு தெரியலையே. பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல வனசா? ட்ரெஸ் எல்லாம் போட்டா உன் பிள்ளை நல்லா தான் இருக்கு. ஆனா வருஷத்துக்கு ஒருக்க வயசு கூடவும் செய்யுது, பிள்ளை வளரவும் செய்யுது. அதை நினைச்சா தையா பயமா இருக்கு. ஏன் வனசா அப்படி சொல்ற? புள்ள நல்லா வளர்றது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா பொம்பளை பிள்ளையால இருக்கா, வளர வளர அடுத்த வயசுக்கு வந்துருவா. அவளுக்கு நகை நட்டு சேர்க்கணும். இப்பதான் ஒருத்திய கரை சேர்த்திருக்கோம். இன்னி ஒருத்தின்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள பயமா இருக்கு. கவலைப்படாத வனசா, நானும் ஓனர்கிட்ட உடம்புக்கு இப்போ தேவையில்ல வேலைக்கு வரணும்னு பேசிட்டேன். 1ஆம் தேதி வந்து சேர்ந்துட்டீங்கன்னா 1ஆம் தேதி மாச சம்பளம் வாங்கிக்கிறலாம். இன்னும் ஒரு 4-5 நாள் போக 1ஆம் தேதி வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டாரு. நான் போயிடுவேன் வனசா, நீ தைரியமா இரு. ஐயோ சிங்கு, வேலைக்கு போகாம இருக்கோங்கிறதுனால நான் இதை சொல்லலையா? புள்ள பெரிய பிள்ளை ஆகிக்கிட்டு இருக்கா, நம்மளும் கொஞ்சம் சேர்க்கணுமேங்கிறதுக்காக சொன்னேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியோ? தப்பா எடுத்துக்கிற என்ன மனசா இருக்கு? பிள்ளைக்கும் 10 வயசு ஆயிருச்சுல்ல. இப்பெல்லாம் 10 வயசுலயே வயசுக்கு வந்துடுதுங்க. நீ சொல்றது மாதிரி இன்னும் 2 வருஷம்னா அதுக்கு தக்கனையும் காலங்கள் இருக்குல்ல. நானும் இத்தனை வருஷமா ஊதாரிப்பட்டதனமா பொழப்பு நடத்திட்டேன். இதுக்கு மேலேயும் அப்படி இருக்கக்கூடாதுல்ல வனசா. நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன், 1ஆம் தேதி வேலைக்கு போயிடுறேன். இங்க பாரியா, நீ வேலைக்கு போகாம இதே மாதிரி வீட்டில் நல்லபடியா இருந்தாலே நான் உழைச்சி கொண்டுட்டு வந்து போட்டு உன்னையும் உன் பிள்ளையும் காப்பாத்துற அளவுக்கு என் மனசுலையும் உடம்புலையும் தெம்பும் தைரியமும் இருக்கு. நீ பழைய மாதிரி மாறிடாம இதே மாதிரி எப்பவும் எங்களுக்காக இருக்கணும். அது மட்டும் போதுமையா? அந்த பாட்டிலே எடுக்கலைனாலே நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும். என் பொண்டாட்டி உள்ள மேல அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கேன், இனிமே பாட்டிலேயே தொட மாட்டேன், சரக்கு வாசனையவே மோந்து பார்க்க மாட்டோம்னு. இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி போவன வனசா. கவலைப்படாதம்மா, இனிமே நம்மளும் 4 பேரை போல நல்ல நிலைமைக்கு வந்து நம்மளும் நல்லா இருப்போம்னு நம்புவோம். அதுக்காகத்தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமாய்யா சிங்கு, நீனும் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டியா? இட்லி கடையும் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சா? என்ன செய்ய போறேன்டா இறைவான்னு இருக்கும்போது தான் அந்த ஆண்டவனா பார்த்து தள்ளு வண்டியை வச்சு பொழப்பு நடத்த வேணான்னு இந்த ஹோட்டலில் கையில் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இதை நல்ல நிலைமையில நடத்தி நம்ம வாழ்க்கையவும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவோங்கிற நம்பிக்கை வந்துருச்சியா. கொஞ்சம் நீனும் சப்போர்ட் பண்ணனா சேர்ந்து முன்னேறிடலாம். எந்த சூழ்நிலையிலையும் உனக்காக நான் இருப்பேன், தைரியமா இரு, சரியா? இந்த ஒரு வார்த்தை போதுமையா மனசா? மலையை கூட பேத்தெடுத்து மனையில் வச்சிருவா இந்த வனசா. சரி நீ கிளம்பு, காலகாலத்தில் கிளம்பணும். அக்கா சீக்கிரம் வந்துடும், நம்மளும் போனா தான் நல்லா இருக்கும். துணி எடுத்து வச்சிருக்கேன், மாத்திக்க. சரி வனசா, நான் போட்டுக்கிறேன். எருமக்கடா, இந்த எருமக்கடா எப்ப வீட்டுக்குள்ள நுழையுது, எப்ப வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. எட்டில அடியே எருமக்கடா, எந்திரி எருமக்கடா. கடை திறக்கணும்னு விடிய விடிய வேலை வார்த்தைப்பட்டு இப்படி வந்து படுத்திருக்கு. வாய பொழந்த மணிக்கு எப்படி கிடக்குன்னு பாரு. இது படுத்திருக்கா இல்ல கனவு அங்கதானே ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. அடியல அடி நடுவாளி, அடியல அடி கூறு கட்டவளே, எந்திரிடி. அவளும் கடைக்கு போனோம்னா அறக்க பறக்க அங்கிட்டும் இங்கிட்டும் கிளம்பிக்கிட்டு கிடக்காளுங்க. இது எப்படி படுத்திருக்குன்னு பாரு. கிறுக்கு எந்திரி கிறுக்கு. பேயே இப்படியே விடிய விடிய ஒலாத்திக்கிட்டு
தூக்கிட்டு இருட்டுக்குள்ள திரி. விடிஞ்ச உடனே பேயி பிசாசுன்னு மாமியால பாத்துக்கிற கத்து. முகரைய பாரு முகரைய. எந்திரிச்சு போய் எருமக்கடா, குளிச்சுட்டு கிளம்பு, கடைக்கு போவேனாமா? விடிஞ்சிருச்சா? விடியாம இப்படியாவா இருக்க? எந்திரிமுட்டியே. அவ ஒழுங்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காளுக. என்ன வெட்டி முடிச்சு வேலை பார்த்தது மாதிரி இழைச்சிட்டு கிடக்க, படுத்து தானே கிடக்க? எப்போ போயிட்டு எப்போ வந்த? ராத்திரி. நல்லா வந்த ராத்திரி. இருட்டுக்குள்ள திரியாத பேய் அண்டும் பிசாஸ் அண்டும் சொன்னா கேட்கவா செய்யற? நல்லதும் போகும் கெட்டதும் போகும். இப்படி வந்து பகல் பூரா ஊன கடந்து கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கா இப்படி அலையிறது? பகல்ல ஏதாவது ஒட்டி இருக்கலாம்லட்டி. இருட்டுக்குள்ள எத்தனை மணிக்கு போய் ஒட்டி இப்படி இப்படி வந்து இழந்துக்கிட்டு கிடக்குற? ஒரு கோடாங்கி குறின்னு கூட போக முடியாது. எருமை என்ன இப்படி வாயை பொழந்த மெனிக்கு கிடக்கு? இதுக்கு 10 15 இருக்கே, இப்படி கேடு வந்துருமே. இப்படியே பொழுதோட நீ இளைஞ்சுக்கிட்டே கிடக்க வேண்டியதேன். ஏட்டி கடைக்கு தெரியுமிட்டியே. நாளைக்கு கூட சாமியை போய் பார்த்து 90 போட்டுட்டு வருவேன். போ, இன்னைக்கு கடைக்கு போகணும்ல. ஆமா ஆமா ஆமா. நல்லா கிழிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி. போ, இன்னைக்கு இது எந்திரிச்சு கடை திறந்து என்னத்தை பண்ணவோ. எந்திரிக்கிறா தொலைகிற அவளுகள்கிட்ட மொத்து வாங்கினாத்தே இவெல்லாம் சரிப்பட்டு வருவேன். நான் போறேன், குளிச்சுட்டு கிளம்புறேன். நேரம் ஆகி தொலைஞ்சிருச்சு. பனி ஊத்துறது, குளிர் தாங்க முடியல. சுடுதண்ணியும் போடலையே. அடியே எந்திரிச்சு குளிச்சு விட்டு 90 எடுத்து பூசி எல்லாம் சரியா பேரு. எந்திரி எந்திரி. கடவுளே, நாங்கள் ஆரம்பிக்க போகிற இந்த ஹோட்டல் தொழிலில் நாங்கள் 4 பேரும் நல்ல நிலைமைக்கு வரணும். எங்கள் ஹோட்டல் தொழில் நல்ல வியாபாரம் ஆகணும். என்றைக்கும் நாங்கள் சந்தோஷமாக மன நிம்மதியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கணும். அதுக்கு நீ தான்ப்பா அருள் புரியணும். உடனே கிளம்பிட்டியா மக்கா? சாமி கும்பிட்றியா? கும்பிடு கும்பிடு. கட்டின பொண்டாட்டி இந்த ஊராளுங்க முன்னாடி இவ தப்பானவன்னு கை நீட்டி சொன்ன என் புருஷன் முன்னாடி நான் தலை நிமிர்ந்து வாழணும். நான் யாருங்கிறத அந்த ஊர் உலகத்துக்கு காட்டணும். அதுக்கு இந்த தொழில் தான் ஒரு மூலதனமாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் 4 பேரும் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். இந்த சொசைட்டியில் எங்களுக்குன்னு ஒரு பேர் நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான ஓட்டத்துக்கான முதல் படி தான் இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிக்க போகிற இந்த ஹோட்டல் தொழில். எங்கள் தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், இன்றைக்கி திறப்பு விழா எந்த சங்கட்டமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். அடனே சாமி கும்பிட்டியா மக்கா? அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அத்தையோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு இருக்கு மக்கா. நீ ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்ப. இன்னைக்கு திறக்க போற ஒரு ஹோட்டல் மட்டும் உங்களோட முடிய போறதில்ல. இதே மாதிரி பல ஹோட்டலு பல ஊர்ல திறந்து நீங்க 4 பேரும் இதே மாதிரி ஒத்துமையா ஒன்னா இருந்து பெரிய ஆளாகத்தான் போறீங்க. அதை அந்த அத்தை கண் கூட இருந்து பார்க்கத்தான் போறேன். உங்களை மாதிரி ஒரு மாமியார் அம்மா ஸ்தானத்துல இருந்து மருமகளுக்கு இவ்வளோ தூரம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாத்துலயும் நான் அச்சீவ் பண்ணுவேன் அத்தை. நடக்கும்டி தங்கம், உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இரு, அத்தை விபூதி வச்சு விட்றேன். சரிங்க அத்தை. அத்தா மகமாயி, என் பிள்ளைக்கு ஒரு குறையும் வராம நீந்தாத்தா பாத்துக்கறேன்னு. வாங்க அத்தை, எல்லாரும் சேர்ந்து போலாம். இல்லம்மா, நீங்க முதல்ல போங்க. மாறேன் தூங்கிக்கிட்டு இருக்கேன்ல, பிள்ளையில எழுப்பி குளிக்க ஊத்தி நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீங்க முன்னாடி வண்டியில போங்க. நான் மொட்டைக்காரி அலமையில எல்லாரும் சேர்ந்து அப்புறம் வரேன். சரிங்க அத்தை, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா மக்கா, போயிட்டு வா போயிட்டு வா. ஏய் பூமாரி, அதுக்குள்ள எழுந்திரிச்சிட்டியா? ட்ரெஸ் எல்லாம் கியூட்டா இருக்குடி தங்கம். கடை திறக்க போறல, அதான் அம்மா போட்டு விட்டாங்க. பாரு, அப்ப இன்னைக்கு கடைக்கு பூமாரி தான் சீஃப் கெஸ்டா? அது நயன்தாரா சித்தி லிப்ஸ்டிக்லாம் வச்சிருந்தாங்களா, அதான் எடுத்து போட்டேன். சித்தியோட மேக்கப் செட்டு. பேத்தி மேக்கப் எல்லாம் போட்டு பொண்ணு மாதிரில நிக்கிறா பவுனுக்குட்டி. அழகா இருக்கும்டி. பட்டுப்பாட சட்டை யார் எடுத்து கொடுத்தது? உங்க அப்பாவா சித்திக்காரியா? விக்கி சித்தப்பா தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் போடலையா, வேற ட்ரெஸ் போட்டிருந்தேன். அதான் இன்னைக்கு இதை போட்டிருக்கேன். அழகா இருக்கு. அம்மா கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. நானே கிளம்பிட்டேன். சரி வா போலாமா? அம்மா எல்லாம் எங்க நிக்கிறாங்க? அன்னைக்கு பெரியமா வந்துட்டாங்களா? அம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் கிட்ட வண்டி வந்து நிக்கிதான், அங்க வர சொன்னாங்க. ஓ, வண்டி வந்துருச்சா? சரி சரி, நான் வரேன், வா போலாம். சரிம்மா, போயிட்டு வாங்க, நேரம் ஆயிருச்சு. சரிங்க அத்தை, வரேன். வா வா வா. அழகி, போலாமா? போலாம் அத்தை. இம்மிடே இல்ல, பிங்குவையாவது கிளப்பி கூட்டிட்டு வந்திருக்கலாம்லக்கா. காலகாலத்துல கடைக்கு போலாம்ல. எந்திரிச்சா தானடி கூட்டிட்டு வர முடியும். அவதான் இல்ல, நீனாடி கிளம்புடின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க அப்பக்காரவ வரையில கூட்டிட்டு வரட்டும், நான் என்ன செய்ய? சுடுதண்ணி போட்டு இங்க ஆறி போய் கிடக்கு. எந்திரிச்சா தானே கூப்பிட முடியும். விடிய விடிய இந்த பூ மாதிரி தூங்கவே இல்லக்கா. ஏன் கேக்குற? அந்த பட்டுப்பாவாடை சட்டை எடுத்து பாக்குறது தானோ, மேக்கப் சட்டை எடுத்து வைக்கிறது தானோ? ஏன் கேக்குற? ஒரு பொட்டு தூங்கலக்கா அந்த குட்டி.
புள்ளையானது அப்படித்தான் இருக்கணும். நம்மலாம் சின்ன பிள்ளையில தீபாவளி வந்துட்டா விடிய விடிய தூங்காம அந்த துணியவே ஒத்து பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, எப்படா விடியுது இந்த துணி எடுத்து மாட்டுவோம்னு. அந்த மாதிரி இருக்கிறதே புள்ள. நான் பத்ததெல்லாம் புள்ளையாது. ஆமா ஆமா, இருக்க வேண்டியதான் புள்ள. மாடன் வராக்கா? வா மாடனே, வா வா. என்னக்கா 2 பேரும் தான் நிக்கிறீங்க, நெடுவழியை காணோம்? அவளுக்கு தாண்டி நாங்களே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அலையங்கானும் பெறையங்கானும் விடிய விடிய என்ன செஞ்சான்னு தெரியலையே. என்னைய பார்த்துலடி அரண்டு போய் கிடந்தா. ஆனா நீங்க பண்ண லூட்டி என்ன கொஞ்சம் நெஞ்சமா? அப்புறம் பயப்பட மாட்டாளா பாவம்? நான் என்னடி செய்வேன்? என் மாமியா வண்ண கொடுமைக்கு நானா கிடைச்சேன்? அதுவும் கரெக்டு தான். சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணுங்க. அதுக்கு அவசியமே இல்ல, நானே வந்துட்டேன். வாங்க கிளம்புவோம். வண்டி வந்துருச்சா என்ன? நெடுவழி வாடி. இன்னைக்கு நீ கடை தரப்புக்கு வர மாட்டேன்னு நினைச்சேன். நீ என்ன நினைக்கிறது? அப்படித்தான் நானும் நினைச்சேன். அப்புறம் சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சியில ஊத்தி எங்க அத்தை கிழவி எழுப்பி விட்டுருச்சு. என்ன பண்றது? எல்லாம் அன்னைக்கிளி கால வந்த வென. தெரியல, நான் என்னடி செஞ்சேன்? நீ தான் என்னைய பார்த்து அரண்டுட்டு போனதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சும்மா ஏன் மேலையெல்லாம் பழியப்படாதாமா. ஆமா, அப்படியே பழிய போடாது. வண்டி வந்துருச்சா என்ன? வண்டியில வந்து சாமான் சட்டெல்லாம் ஏத்தியாச்சு, வாங்க போவோம். ஆமா, என்ன ஒரே பெண்கள் கூட்டமா தான் இருக்கு. ஆண்கள் கூட்டத்தெல்லாம் உணர்த்தீங்கான? அவங்கெல்லாம் அப்புறம் வரட்டும் முடி. நம்ம முதல்ல போய் இங்க ஏற்பாடுகளை பாப்போம். சரிக்கா சரிக்கா, அப்ப வாங்க எல்லாம் கிளம்பு. அக்கா எல்லாரும் ஏறிட்டீங்களா? வண்டி எடுக்கட்டுமா? எடுங்க எடுங்க பதம்பி, எல்லாரும் ஏறியாச்சு. அம்பிடுத்தான் ஆளு. ஓகே ஓகேக்கா. முதன்னு ஒரு ஹோட்டல் திறக்க போறோம். நல்ல ஒரு காரா புடிச்சு கூட்டிட்டு போக கூடாது, டெம்போல கூட்டிட்டு போதுவாரு. ஏய், தள்ளு வண்டியில இட்லி சுட்டு வித்த நம்மளுக்கு இந்த டெம்போ கிடைச்சிருக்குல்ல, அதை நினைச்சு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கடி. அது வேணும் இது வேணும்னு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. ஒன்னொன்னா தானே மேல போக முடியும், ஒரேதா போக முடியுமா? கரெக்டா சொன்னீங்க அன்னைக்கிலிக்கா. ஆமா, இவ ஒரு சால்றா. என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் போதும். கரெக்டா சொன்னீங்க அன்னைக்கிலிக்கா, கரெக்டா சொன்னீங்க வனசாக்கா. இதே வேலை பொழப்பு இவளுக்கு. ஏய், நீனும் நல்ல விஷயத்த கரெக்டா சொல்லு. உனக்கும் கரெக்ட்னு சொல்றேன். உனக்கு ஏண்டி போறாம? அண்ணே, கடைக்கு போறதுக்கு முன்னாடியே இங்க சண்டை வந்துடுறேன். காலகாலத்துல வண்டி எடுங்க, நல்ல நேரத்துல போய் கடையை திறக்கணும். ஆமா, எடுங்க எடுங்கண்ணே. ஓகே ஓகேக்கா. என்ன ஒரு திமிருன்னு பாத்தியா? பயமில்லாத வாசி தானே ஏன் விட்டு செவரில் இப்படி ஒட்ட சொல்லியிருக்கு. போட்டா போட்டிருக்காளுங்க போட்டா. அப்படியே ரொம்ப கலையானவளுகள்ல கூட்டு சேர்ந்திருக்காளுங்க கூட்டு. இவளுக கூட்டெல்லாம் எங்க உருப்படவா போகுது? ஹோட்டல் திறக்கிறாங்களாம், போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. விளக்க மாத்து கட்டைய. ஏக்கோ என்னாச்சு? ஏன் இப்படி காலங்கத்தால கிடந்து கத்திக்கிட்டு இருக்கிய? அடி இருப்பாயி, என்ன ஒரு திமிர் இருந்தா ஓ வீட்டு மருமக்காரி ஏ வீட்டு மருமக்காரி எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு வேலை வத்திருக்காளுங்க பத்தியா? என்ன காச்சு? என்ன ஒன்னாளுக? அங்க செவத்தை பாரு முட்டியே, என்ன கரியா கிடக்குன்னு. என்ன ஒரு திமிரன் பத்தியாக்கா? ஹோட்டல் திறக்க போறோம்னு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னால பத்தியா? ஆமா, ஆளாகப்பட்ட இந்த பங்கசத்திட்டயே ஒரு வார்த்தை சொல்லல. உன்கிட்ட சொல்லல எந்த இங்க பட்டுக்கிட்டு கிடக்காக்க ஒருத்தி இல்லக்கா. இம்புட்டு நாள் நான் அந்த வீட்டுல தானே இருந்தேன். ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு சாமான் வாங்குறோம், ஹோட்டலுக்கு பண்றோம்னு இப்படி லாத்திக்கிட்டு தெரிஞ்சாலே தவிர இன்னைக்கு திறக்க போறோம் நாளைக்கு திறக்க போறோம்னு ஒரு வார்த்தை சொன்னால. போஸ்டர்ல போட்டா போட்டிருக்காளே. இந்த மாமியா குடும்பத்தை நிலைநிறுத்தி வச்சவனு ஏன் போட்டா போட்டிருக்காளா பத்தியாக்கா? திமுரு பிடிச்சவளுக அவளுக 4 பேர் ஈனும் பல்ல கடிக்கிட்டு நிக்கிறாளுகளே. குடும்பத்துக்கு ஆளாகப்பட்ட இந்த மாமியார போடுவோம்னு அவளுக்கு தோணிருக்கா? ரப்பு கொண்டவளுக. இவ ஒருத்தி போட்டா போடலையாம் போட்டா. இவ ஓட்டாவை எப்படி போடுவ? வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு விளக்க மத்தளத்தை அடிச்சு வரட்டி விட்டவ. இவ போட்டா போடலைன்னு பார்த்தா மாஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பங்கசா எட்டி பங்கசா வந்துட்டாங்க. பெரிய மூவேந்தருக ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. ஒன்னாத்தன் சோடி சேர்ந்துக்கிட்டு தெரியவாங்க. பாருத பாரு ஆளும் அவளுகளும். என்னம்டி, என்ன காலையிலேயே இப்படி சோடி ஓட்டி கிளம்பிட்டீங்களே இங்க? என்னடி வங்கசம் இப்படி கேட்குற? வா வீட்டு மருமகளுக தான் ஹோட்டல் திறக்கிறாளுக, அதுக்கு தானே போகிறேன். என்ன இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? நக்கல் பண்ணுறியாக்கா? நக்கல். ஆமாம், அவளுக்கு பெரிய இவளுக. அவளுக்கு ஹோட்டல் திறக்கிறாளுகன்னு இவளுக்கு கொடி கட்டி போகிறாளுக. கறி நேரம் ஆயிடுச்சு, வா போவோம். போவோம் முடிய. அப்புறம் எது தப்பில் நிற்கிறா? ஒரு வார்த்தை கேட்கலன்னு சொல்லுவாள்ல, அதுக்கு தான் கேட்குறேன். அவள் நல்லவளா? கேட்கறதுக்கு பதில் சொல்கிறவளா? ஈட்டிக்கு முட்டியா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. தேவையா இதெல்லாம்? நீ வாரியான்னு கேட்கறதுக்கு நின்றுடி பங்கசா. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். மொட்டக்கறி, நீலாம் ஒரு பெரிய மனுஷி தானே. ஒரு மாமியா கறியை வீட்டை விட்டு விரட்டி விட்டமே, அவ என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை என் மருமக்காரி என்னன்னு பார்த்துருப்பாளா? கடை திறக்க போகையில ஒரு வார்த்தை என்னைய கூப்பிட்டுருப்பாளா? நீங்க எல்லாம் போகையில எனக்கு எப்படி டீ வரும்? அப்ப எப்பேற்பட்டவளுகளா இருக்காளுங்க இவளுக பத்தியா? இவளுகெல்லாம் கடை திறந்து என்ன நிடி வழங்குவாளுக? ஏடி, முதன்னு பிள்ளையெல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காளுங்க. முதன்னு வார்த்தை வர்றதே விலங்கு வாழாட்டி விடுவாளுங்க. ஐயா, இப்ப என்ன பட்டுக்கிட்டு போகுது? உடனே இவங்க வந்துருவாங்க. உங்க மருமகளும் கூட்டுல, அதனால அப்படித்தான் சொல்லுவேன். ஓ மருமகாரி இந்த ஒண்ணு முன்னாடி நிறுத்துறதுக்கு ஆளா வர சொல்லியிருக்கா. ஏன் மருமக பங்கசக்கா மருமகெல்லாம் அப்பேற்பட்டவளுகளா? ஒரு வார்த்தை என்கிட்ட கூட சொல்லலையே.
எட்டில உன்கிட்ட சொல்லலையாக்கும் உன் மருமக எங்கடி சொன்ன ஒப்புக்கு ஒரு வார்த்தை வாங்க அப்படின்ட்டு போனேன். என் மயங்காரன் அதே மாதிரி வாங்கன்ட்டு போனேன். அப்படித்தானே வந்து முறையா சொல்றபடி சொன்னா தானட்டி வர முடியும். ஆமா ஆமா, வெத்தலை வாக்கு பூ பழந்தட்டெல்லாம் வச்சு அழைக்கணும் போல, அப்பத்தே முட்டைய வருவாங்க. என்னடி முட்டைக்காரி, நீ பெரிய மனுஷி, நியாயத்தை சொல்லு குடும்பத்துக்காரி. ஒரு மருமகாரி கடை திறக்கிற முறையா வந்து மாமியால எப்படி மதிச்சு கூப்பிடணும். இருட்டுக்குள்ள வந்து இப்படி ஒட்டி விட்டுட்டு போயிருக்காளுகளே, அப்ப என்ன கொடுவனைய சொல்ல. அதுல அவளுக்கு போட்டா போடலையா, அவ கிடக்குற அப்படி பட்டுக்கிட்டு. என்ன மோடி ஆத்தா, உங்க குடும்பத்து பஞ்சாயத்து எனக்கு தெரியாது. நேரம் ஆயிடுச்சு வந்து கூப்பிட்டுட்டு போனா என்னைய. நான் கூப்பிட்ட முறைக்கு மரியாதை கொடுத்து போகணும்ல. உள்ளூர் பிள்ளைய நல்ல நிலைமைக்கு ஆளாகையில நம்மளும் போய் வாழ்த்தணும் கொள்ளணும். அதுக்காண்டி நான் கிளம்பிட்டேன். நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. நான் போறது போறதே. வாடி முட்டைக்காரி, நேரம் ஆயிடுச்சு. வா வா அலமேலே, வாடி போவோம் வா. முதன்னு கடை திறக்க போகையில முழிச்சிட்டு போற மூஞ்சியில பாரு. இதுக்குத்தான் அந்த பக்கமா சுத்தி வருவோம்னு சொன்னேன். இந்த முட்டைக்காரி கேட்டால. அடி வாங்கடி, அவளுக்கு கேட்க போகுது. என்னத்துக்கு இவளுக வயல இருந்துக்கிட்டு. வாங்க வாங்க. பாத்தியாடி கருப்பாயி, இவளுக்கு நக்களையும் நையாண்டியவும். அதானக்கா, என்ன ஒரு திமிர் இருந்தா இப்படி லாத்திட்டு போவாளுக பத்தியா. அதுலயும் ஓ மருமகளும் என் மருமகளும் கடை திறக்கிற. இந்த மொட்டைக்காரி என்னமோ ஆளா கிளம்பி போறாளே. போயிட்டு போறாளுக விடுறி. இவளுக விட்டு சோத்துக்கு போறோமா குழம்புக்கு போறோமா. எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான காது குத்துக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருக்காங்க. அங்கே போனேன்னா கறியும் சோறும் திண்டுட்டு வருவேன். இவளுக விட்டு ஹோட்டலுக்கு திறக்க போய் என்னத்தை திங்க போறேன். காலையில ஊசி போன உப்பு மாவையும் ஆறி போன இட்லியவும் வச்சிருப்பாளுக. அதை திங்கிறதுக்கா நான் இவளுக வீட்டுக்கு போறேன். நல்லா சொன்னக்கா, நீ எந்த காதுகுத்துக்கு போறேன்னு சொல்லு, நானும் கூட வரேன். அடி இவ ஒருத்தி, அது தூரத்து சொந்தக்காரவ ஒருத்தவங்க. எனக்கே நேற்று தான் தெரியும் வந்து பத்திரிக்கை உடிக்கையில. நீ எங்கிட்டு வேற தெரியாத வீட்டுக்கு. சரிக்கா, அப்ப நீ மட்டும் போயிட்டு வா. இவளுக்கு மேல இருக்கிற ஆத்திரம் எனக்கு அடங்கலை. என் மயங்காரனை இன்னைக்கு பொழுது இருக்கிறக்குள்ள பார்த்து அவனை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாத்தாக்கா எனக்கு அடங்கும். அப்புறம் வச்சுக்கிறேன் அவனை. சரி கேளு கேளு, எனக்கும் வீட்டுக்குள்ள வேலை இருக்கு. நான் அந்த போஸ்டரை கிழிச்சு போட்டுப்புட்டு அடுத்த வேலையை போய் பாக்குறேன். அமுகு டுமுகு அமால் டுமால்